மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே உரையாற்றும் போது, மக்களவையில் அவர் உரையாற்றும் போது ஒரு செய்தியை சொல்கிறார். தொகுதி மறுவரையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற உண்மைக்கு மாறான ஒரு வாதத்தை முன்வைக்கின்றனர். அது மிகவும் தவறானது. மக்களவையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய உரையை நான் அப்படியே சொல்கிறேன். கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மற்றும் கேரளம் ஆகிய மாநிலங்களின் தற்போதைய மக்களவை இடங்களின் சதவீதம் 23.76% ஆகும். மக்களவை இடங்களை 50% என உயர்த்தி இந்த 5 மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தால் இடங்களின் சதவீதம் 23.87% என்று அதிகரிக்குமே தவிர குறையாது. அதாவது 543 இடங்களில் தற்போதைய 129 என்ற எண்ணிக்கை 195 என உயரும். அது இந்த மாநில சவுத் மாநிலங்களில் அவர் சொல்கிறார் உயரும் என உள்துறை அமைச்சர் விளக்கமாக சொன்னார். சரி, இதை இப்படி பேசுகிறாரு, இது குறித்து அவர் வெளியில் என்ன அப்படிங்கிறத நான் கடந்த முறை பேசும்போது சொன்னேன். அவர் உள்ள ஒன்று பேசுகிறாரு, வெளியில் ஒன்று பேசுகிறாரு. அதுக்கான என்ன இருக்கிற ஆதாரத்தை என்ன இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதில் நீங்கள் வெளிப்படையாக ஒரு முக்கியமான இந்து ஆங்கில நாளிதழுடைய ரெசிடென்ட் எடிட்டர் வர்கீஸ் ஜார்ஜ் எழுதின அந்த கட்டுரை நான் வச்சிருக்கிறேன். அந்த கட்டுரையில் அவர் சொல்கிறாரு, டீலிமிட்டேஷன் ஹவு டு அலைன் வாட் இஸ் செட் அண்ட் வாட் இஸ் ரிட்டன். அவர் சொல்கிறது என்ன சொன்னார், என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்லலை, ஹிந்துவில் வந்த கட்டுரையை நான் சொல்கிறேன். நான் இந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இருங்க, நான் அவர் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, கம்யூனிஸ்ட் சொன்னதை தான் நான் சொல்றேன். இது குறித்து இல்ல அவர் அந்த கட்டுரை நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல அவர் என்ன சொல்றாரு, மக்களவையில் பேசிய அந்த கருத்து அவர் கொண்டு வந்த மசோதாவில் இல்லை என்பதை அவர் சொல்றாரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். மசோதாவில் இல்லாததை அவர் மக்களவையில் பேசுகிறார் என்றால் அதுதான் ஏமாற்று வேலை. அமித்ஷா உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவில் ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல வரோம். ஏமாற்று வேலை என்ற வார்த்தையை நான் அவைக்கு நீக்கிறேன். இல்ல அது நான் ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க ஆதாரத்தோட சொல்றேன். நான் ஆதாரம்லாம் நான் பேசல, இந்த கட்டுரையின் அடிப்படையில் நான் பேசுறேன். மசோதாவில் இங்க வருங்க. அதாவது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. இல்ல நீங்க இருங்க. நான் சட்டத்தின் அடிப்படையில் பேசுறேன், மக்களவையில் என்ன பேசுறாங்க அடிப்படையில் பேசுறேன். இல்ல நீங்க பேசுனது என்னங்கறத நான் சொல்றேன். நான் அவ்வளவுதான்.